ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் டைகர் கேரேஜ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஸ்ப்ளெண்டர் ஓல்டு மாடல் ஃபுல் இன்ஜின் ஒர்க் பார்க்க போகிறோம். இதில் இப்போ கியர் பாக்ஸு, கனெக்ட் ராடு, கிக்கர் ஷாஃப்ட் இந்த மூணும் சரியான முறையில் எப்படி பொசிஷன் வச்சு ஃபிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதில் வந்து சின்னப்பிள் ஷாஃப்ட் வரும் பார்த்திங்களா, அதில் ஒரு வாஷர் வரும், மேலே ஒரு வாஷர் வரும், கீழே ஒரு வாஷர் வரும். அதை மட்டும் கரெக்டாக போட்டு மாட்டணும். கியர் பாக்ஸ் மாட்டுற இடத்துல அந்த கேஸிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேஸிங்கில் ஆயில் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு ஒரு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏர் வருதான்னு எதுவும் அடைச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. நான் அது வந்து செக் பண்ணிவிட்டேன், ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தரவை செக் பண்ணி ஏர் அடித்து ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்ட ஆரம்பிச்சிருக்கேன். சின்னப்பிள் ஷாஃப்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஷேக் பண்ணி லைட்டாக உள்ளது இல்லைன்னா உள்ளே இறங்கிக்கும். கியர் பாக்ஸுக்கு வெளியில் வந்துடும், கேஸிங்க்கு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ கியரெலாம் நல்லா விழுகுதா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. நியூட்ரல் பொசிஷனில் இருந்தால் லாஸ்ட்டு கியரும் தேர்டு கியரும் வேலை செய்யும். அதாவது கிளச்சில் வந்து கிளச்சு ஷாஃப்ட் வருது பார்த்திங்களா, கிளச் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணோம்னா செகண்ட் கியரும் இதில் 4th கியரும் வேலை செய்யும். இந்த பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கியர் பாக்ஸில் கியர் வீல் எல்லாமே ஃப்ரீயாக இருக்காதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டோம்னா சின்ன புல் மட்டும் சுற்றாது, கியர் பாக்ஸோடு சுற்றும். அடுத்து ஃபஸ்ட்டு கியர் விழுகுது. அடுத்து இப்போ செகண்ட் கியர் போட்டுக்கலாம். செகண்ட் கியர் போட்டு அதுக்கப்புறம் தேர்டு, 4th 4 கியர் விழுகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைனா ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக மாட்டிட்டோம் அப்படின்னு நினச்சி மாட்டினோம்னா ஃபுல்லாக கேஸிங்கில் போட்டு ஃபிட் பண்ணிட்டு கியரை போட்டோம்னா கியர் விழுகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கியர் பாக்ஸை மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தரவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணணும். ஏன்னா நானே பழகின புதுசில் 2-3 டைம் கழட்டி மாட்டியிருக்கேன். நான் அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தரவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ண ஆரம்பிங்க. கியர் பாக்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ண நியூட்ரல் பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று தேயாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக கியர் எல்லா கியரும் நனைகிற மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ கிக்கர் ஷாஃப்ட் இருக்குது பார்த்திங்களா, கிக்கர் ஷாஃப்ட் வந்து அந்த கிக்கர் ஷாஃப்ட் இருக்கிற பொசிஷனில் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். கிக்கர் ஷாஃப்ட் வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி கிக்கர் ஷாஃப்ட்டில் ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று வரும். அந்த கியர் வீலை வந்து சுற்ற வைக்கிறதுக்கு ஒரு கிக்கர் ஸ்ப்ரிங்கு ஒன்று வரும், சின்ன ஸ்ப்ரிங்கு. அந்த ஸ்ப்ரிங்கு வந்து எதோ டேமேஜ் ஆகிருக்கா இல்லைன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. கிக்கர் ஷாஃப்ட் வந்து கரெக்டாக அதோட பொசிஷனில் வச்சுட்டு கியர் எல்லாம் ரொட்டேட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு கியர் விழுகும், கிக்கரும் பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் கிக்கரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கனெக்ட் ராடு வந்து நம்ம ஃபுல் டைட்டில் இருக்காது, நார்மலாக கையில் வச்சு அமுக்குனாலே இறங்கிக்கும். ஃபுல்லாக கனெக்ட் ராடு வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கான்னு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். கனெக்ட் ராடு பேரிங்க்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். கிளச் சைடு வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் ஆயில் ஊற்றும் போது கனெக்ட் ராடு கை இருக்குது பார்த்திங்களா, கனெக்ட் ராடு கைக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா கனெக்ட் ராடு கை மாட்டும் போது உள்ளுக்கு ஒரு ஸ்பின் பேரிங்காட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பின் பேரிங்கில் ஆயில் இறங்கும்போது நம்ம கனெக்ட் ராடு கை வந்து ஃப்ரீயாக இருக்கும். பிஸ்டனு மேலே கீழே அழுத்துறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம மாட்டின கியர் பாக்ஸு, கிக்கர் ஷாஃப்ட்டு, கனெக்ட் ராடு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கான்னு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி தரவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளச்சு கேஸிங்கை மாட்டிட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.